அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் பொழுது அங்கே சில காரியத்தை கோடிட்டு காண்பித்து விட்டு தீமோத்தேயுவிடத்தில் ஒரு காரியத்தை நிருபத்தில் எழுதி அவன் அறிந்து விளங்கி சபையை நல்லொழுக்கத்தோடு நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதி இருக்கிற வசனத்தை தான் இப்பொழுது வாசித்தோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே சபையில வந்தவர்கள், பெந்தேகோஸ்தே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், பெந்தேகோஸ்தே சத்தியத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், குறிப்பிட்ட காலம் சபையில் இருந்து கர்த்தரை சேவித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். இப்ப திடீர்னு உலக ஆசையும் உலக சிற்றின்பங்களும் தலையெடுத்து அவர்களுடைய இருதயத்தில் ஆட ஆரம்பித்தது. உலக ஆசைகளும் உலக எண்ணங்களும் உலக மனுஷர்களுடைய சிநேகங்களும் ஏராளம் கிடைத்தது. இப்ப சாத்தானை வழிபடுகிறதற்காக, சாத்தானை பின்பற்றுகிறதற்காக தங்களை விலைக்கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களாக இருந்தவர்கள், பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பலன்களாக மீட்கப்படுகிறதற்கென்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சத்திய வசனத்தினாலும் மீட்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள், தேவனுடைய பரம ஈவை ருசித்தவர்கள், இப்ப தேவனுடைய சபையிலிருந்து விலகி சாத்தானை பின்பற்றி போனார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சமுதாயத்தில் அதுதான் நடக்கிறது. ஏராளமான ஊழியக்காரர்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு, பொருளுக்கு ஆசைப்பட்டு மனுஷர்களை பிரியப்படுத்தி ஊழியம் செய்கிறார்கள், மனுஷிகளை பிரியப்படுத்தி ஊழியம் செய்கிறார்கள். சாத்தானை வழிபட்டு சாத்தானை பின்பற்றுகிறதற்காக தேவனுடைய கற்பனையை விட்டு விலகி போகிறார்கள், தேவனுடைய சத்திய உபதேசத்தை விட்டு விலகி போகிறார்கள், கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை விட்டு விலகி போய் அரசியல்வாதிகளுக்கு செம்பு தூக்குறவர்களாக மாறிவிட்டார்கள், தீவிரவாதிகளோடு இணைந்து தீவிர செயலை நடப்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நல்லோரையும் பரிசுத்தவான்களையும் பரிசுத்தவாட்டிகளையும் பகைத்து குற்றப்படுத்தி கொலை செய்கிறதற்கு ஜனங்களை தூண்டி விடுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். இவர்களுக்கு அந்தோ கேடு உண்டாகும். சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். அல்லேலூயா. நீங்க சாத்தானை பின்பற்றி விலகி போகிறவர்களாக இருக்கிறீர்களோ? அப்படி இருப்பீர்களா? நாம் வேதனை உண்டு. சாத்தான் ஏறி நரகத்தில் தள்ளப்பட்டு நித்திய காலம் வேதனை அனுபவிக்க போகிறான். நீங்கள் சாத்தானை பின்பற்றும்படி தேவனுடைய சபையை விட்டு விலகி போவீர்களானால் நித்திய காலம் ஏறி நரகத்தில் தள்ளப்பட்டு வேதனை அனுபவிப்பீர்கள் என்கிறது நிச்சயம். ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினீர்களானால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து ஆண்டவர் தருகிற சகல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுதந்திர வீதத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக மாறுவீர்கள்.